ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒப்போ தரப்புலேருந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வெளியாக போகிறோம் Oppo A91. ஸோ அந்த ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு பொறுத்தோம்னா நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிகேடிக் தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். Oppo A91ஓட பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கும்போது இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரியல்மி எக்ஸ்டி மாதிரி தான் வந்து இந்த ஃபோனோட பில்டு இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஃபோனோட திக்னஸ்ன்னு பார்க்கல சுமார் 7.9 mm திக்னஸ் கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு ஸ்லீக்கான டிவைஸ் தான் கொடுக்குறாங்க. ரொம்பவே ஸ்லிம்மாக தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வெயிட்டுன்னு பார்க்கல கூட 172 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் லைட்டான வெயிட்னே சொல்லலாம். ஸோ ஃபோன் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே பில்ட் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு கிரேடிங் லுக் கொடுத்துருக்காங்க. பார்க்கறது ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுவும் மாதிரி இல்லாமல் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து கிளாஸ் பில்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரீமியமான பில்டாக தான் இங்கே வந்து கருதப்படுது. ஓவராலாக பொறுத்த வரைக்கும் பில்ட் அண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.4 இன்ச் கொண்ட சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா Fullhd ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்கனால டிஸ்பிளே கிளாரிட்டி ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லலாம். AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கிறனால இங்கே வந்து கலர் அக்யூரசியும் கான்ட்ராஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. பேக்ஸும் வந்து ரொம்ப டீப் பிளாக்காகவே இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ளஸ்ஸாக தான் கருதப்படுது. ஓவராலாக டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் எந்த வித குறைகள் தான் சொல்லணும். பர்ஃபார்மன்ஸ்னு பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் வந்து Mediatek Helio P70 அப்படிங்கிற ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து லாஸ்ட் இயரே வந்து லான்ச் ஆயிருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 665 ப்ராசருக்கு ஒரு ஆள் கம்பேர் பண்ணலாம் சொல்லலாம். Snapdragon 660க்கு வந்து ஈக்குவலாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை. இந்த ஃபோனை வந்து ஒரு 15,000 ரூபாய்க்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஒரு வேல்யூ ஃபார் மணினே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசர் வந்து 12 nm டெக்னாலஜி பில்ட் பண்ணிக்கனால இதோட பேட்டரி லைஃபும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் தான் எதிர்பார்க்கப்படுது. அது கூடவே இங்கே கேமிங் ஜிபின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா Mali G72 MP3 அப்படிங்கிற ஜிபி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜிபி மூலமா கேமிங் ஓரளவுக்கு நல்லாவே தான் ப்ளே பண்ண முடியும். ஓவராலாக பார்க்கும்போது ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இருக்க ஃபோனுக்கு ஏற்ற ப்ராசஸ் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஃபோனை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸ் தான் இருக்கும். கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கல இந்த ஃபோனில் பின்னாடி குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் f1.8 அபர்ச்சர் சைஸில் Sony IMX 586 அந்த சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்டரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து f2.2 அபர்ச்சர் லென்ஸோட கபல் பண்ணியிருக்காங்க. தேர்ட் கேமரா வந்து ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார், அதுக்கப்புறம் 2 மெகாபிக்சல் மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கிற கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பின்புறம் இருக்கிற கேமரா மூலிமா நீங்கள் வந்து 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக முன்னாடி இருக்க அந்த வாட்டர் வாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 மெகாபிக்சல் f2.2 அபர்ச்சர் சைஸில் ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற ஷாட்ஸும் நல்லாவே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 8GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற சிங்கிள் வேரியன்ட் வந்து இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு வந்து போட முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா 512GB வரைக்கும் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. இதன் கூடவே 2 சிம் கார்டு வந்து போட முடியும். ரெண்டுமே வந்து 4G எனேபிள்டு. ஸோ வந்து 2 4G சிம் வந்து இதில் ஆட் பண்ணிக்க முடியும் சொல்லியிருக்காங்க. OS அதுக்கப்புறம் UI எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 9 Pieல வந்து ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டம் UI ஆன ColorOS 6.1ல் வந்து ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கல இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 4035 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. நான் ரிமூவல் பேட்டரி. அதே மாதிரி இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி சார்ஜிங் போட்டும் இருக்குது. இதில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லணும்னா இந்த ஃபோனில் வந்து சூப்பர் ஒர்க் 4.0 சார்ஜ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலிமா 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து பாக்ஸில் இன்க்ளூட் ஆகுது. ஸோ இந்த சார்ஜர் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா 0 to 50% அண்டர் 30 மினிட்ஸில் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் இருக்காதுன்னு தான் சொல்லணும். கடைசியாக ப்ரைஸிங்னு பார்க்கும்போது இந்த Oppo A91 வந்து இந்தியா லான்ச் ஆகல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 18,000 ப்ரைஸிங் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ப்ரைஸிங் கன்ஃபர்ம் பண்ணதில் இந்த ஃபோனில் வந்து நிறையவே ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சில டவுன் சைட் இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா ப்ராசரில் வந்து Helio P70க்கு பதிலாக இங்கே வந்து Helio G90 கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து Snapdragon 675 ப்ராசர். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும்போது இவங்க வந்து Mediatek Helio G70 ப்ராசர் வந்து கொடுத்தது ஒரு சின்ன டவுன் சைடாக தான் இருக்குது. அதை தவிர மற்றபடி ஃபோனில் எந்த ஒரு குறையும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த Oppo A91 ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க செக்ஷனில் உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகேடிக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.